भक्तजनातिहन्तुः तुदृत्वमन्ये स्वजारिपूर्णम् सम्भेवतारमनन्यलभ्यं लक्ष्मीसिंहं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजे चरितराणि अस्मद्गुरोर्भगवतोऽसते रावानुजस्य जननो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्त सन्निधत्तां सदा हृदि शरणं भोजीतानां शरवोऽमीश्वरम् श्रीरङ्गे जयधीन्द्रनाथरुणया अशोच्यादिप्रेक्षितं च अतस्ते नरसिंहकार्यमुनिपादान्तरेन्द्रं तान् पुच्छान्ति जयादिविश्वं श्रीमद्रङ्गसकार्योपतिं संशये श्रीमश्रीरङ्गपृथ्वीश्वर सदरि पुनः अन्यनेत्रेण दृष्टन्यस्तात्मानं दृशं नरहरि सदजिद्योगिने तु प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभवयति पतेः प्राप्तलक्ष्मी तु सुमास्थानं सेवेयतीन्द्रं सकलगुणैर्यं वीररघ्वेक्षकवै श्रीरङ्गनाथ शतगोपयतीन्द्रदृष्टं लक्ष्मी तु सुमकरुणैकमात्रम् श्रीरङ्गवीरौराशरोपहृद्यं सम्प्राप्ताध्यात्मशास्त्रं मनहरिजलजत् कारुण्यात् श्रीसुमेन्द्रजनयोः आत्मनिक्षेपजन्यं वेदान्ते मावदु त्वमेतरजितारङ्गपूर्वेण सूक्तं वाक्यं नारायणाख्यं परमतगमनव्याख्यानविख्यातम् ईर्ष्यादम्बैवचिदं सलोनेद्भान्तं महद्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकणाक्षरप्रसारमरमध्यगुणकृताभ्यं नारायणाध्ययति सूर्यकृतार्जितं श्रीरङ्गनाथ यतिशेखरमाश्रयामः श्रीवत्स चिन्नमिष्टेभ्यः नमोक्तिमदीमहे यदुक्तश्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् கற்றுக்கரவே கணங்கள் பலகரன் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புல்லன் குற்றநூல்கள் புனவிலே போதராய் குற்றத்து தோழிமார் எல்லாரும் புகழ்ந்து முகில்வண்ணன் பெயர் பாட விட்டாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி எட்டுக்குரங்கும் வரும் பாவாய். இந்த பாசுரத்துல செல்வ பெண்டாட்டின்னு விழிக்கிறார் ஆண்டாள். செல்வம்ன்றதுனால கைக்கறி ஸ்ரீயை உடையவள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நாம் எல்லாரும் எம்பெருமானுடைய திருமேனி சௌந்தரியத்தையும் அந்த திருமேனியினுடைய பிரகாசத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடியதான ஆபரணங்கள், ஆயுதங்கள் இவைகளெல்லாம் நாம் அனுபவிச்சுன்னு இருக்கோம். ஆழ்வான் அருளி செய்த வைகுண்ட ஸ்தவத்துல அந்த ரீதியில கீழே அங்கி நிசர்க நியதா தொய் ஹந்த காந்தி நித்யந்தவாலமியமே ததாபி சான்யா வைபூஷணி பவதி காந்திரலந்தராம் சா ஹை புஷ்கலை நிகிலாபி பவத் விபூதி. அதனால எம்பெருமான் திருமேனியானது ஏகாந்தத்தை செய்யும்போது அதுவே நம்மளுடைய மனசெல்லாம் கவரக்கூடியதான திருமேனி. திருவாபரணங்கள்லாம் இல்லாம ஏகாந்தமா சேவிச்சா அது ஒரு அழகு. இங்க திருப்பாணாழ்வார் அனுபவிச்ச மாதிரி கோலமாமணி யாரமும் முத்துத்தாமும் முடிவுள்ளதோரில் அப்படின்னு அந்த திருவாபரணங்கள்லாம்
இன்னும் அவனுக்கு அழக நெருகத்துகிறது, அதுவும் இல்லாது நமக்கு மங்களத்தை குடிக்கிறது அப்படின்னு எல்லாமே அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகம், அவனுடைய ஸ்வரூபம், அவனுடைய இருப்பிடம், அவனுடைய திருமணியில் அலங்கரிக்கூட ஆபரணங்கள், ஆயுதங்கள் எல்லாமே சாஸ்திரத்துல சொல்ற மாதிரி பவித்ரானா பவித்ரம் யோ மங்களானாச்ச மங்களம் இருக்கிற நம்மளுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அனுபவிச்சோம் 73வது ஸ்லோகத்துல. அடுத்ததாக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப கிரீட லலாட்டிகாபிஹி கேயூரஹார கடகோத்தம கண்டிகாபிஹி உத்தாமதாம மணிநூர நீவிபந்தைஹி பாந்தம் பவந்தம் அனிமேஷம் உதீக்ஷிஷியா. இதுல எம்பெருமானுடைய ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபம், கிரீட்டம், கேயூரஹார கடக பாஷிகாரர் ரொம்ப ஆச்சரியமா வர்ணிக்கிற கத்தியத்தில் அனுபவிச்சோம். அப்படிப்பட்ட திருவாபரணங்கள், அதுக்கப்புறம் அவனுடைய அரைஞாயிறு, இவைகளெல்லாம் கேட்கும்போது அவை அப்படிப்பட்ட சேவை நமக்கு கண்ணி வைக்காம கிடைக்கணும்னு பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப கிரீட லலாட்டிகாபிஹி கேயூரஹார கடகோத்தம கண்டிகாபிஹி உத்தாமதாம மணிநூபுர நீவிபந்தைஹி பாந்தம் பவந்தம் அனிமேஷம் உதீக்ஷிஷிய. ஸ்ரீவத்ஸ திருமரு, கௌஸ்துபம் என்ற மணி, கிரீட திருவபிஷேகம், லலாட்டிகாபிகி நெற்றி சுட்டி இவைகளாலும், கேயூர தோல்வலை, ஹார கோலமாமணியாரம், கடக உயர்ந்த திருக்காப்பு, உத்தம கண்டிகாபிகி சிறந்த கண்டரசம், அட்டிகை, அது கண்டரசம் அட்டிகைன்னு பேரு, இவைகளாலும், உத்தாம தாம சுடர்வு வனமாலை மணிநூபுர மணிகளான சலங்கை, நீவிபந்தைஹி அரைஞான் இவைகளாலும், பாந்தம் விளிர்கிற பவந்தம் தேவரீரை அனிவேஷம் கண்ணி வைக்காமல் உதிக்ஷிஷியா சேவிக்க கருவேன். அனிமேஷ நிஷேவனீய மக்ஷம் அஜகத்தியௌரமா விரஸ்து கோபாலபுரத்துல சுவாமி தேசிகன் அந்த கிருஷ்ணனுடைய திருமேனிய கண்ணி வைக்காம சேவிக்க கொடுத்து பாக்கி பண்ணணும்னு பழகிறார். அந்த ரீதியில இங்கேயும் எம்பெருமான எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்றத பௌஷ்கர சமீகத்திலையும் சாத்வத சமீகத்திலையும் சொல்லப்படுறது. அஸ்திர பரணைஹி யுக்தம் ஸ்வானுரூபைஹி அனுபமைஹி சின்மயைஹி ஸ்வப்பிரகாசைச்ச அந்யோன்ய ருச்சிரஞ்சிதைஹி. திருமாலை சேவிக்கும் போது அவனுடைய மாலைகள், வஸ்திரம், ஆபரணம் எல்லாம் அவனுக்கு ஒத்ததா இருக்கணும். அனுபமே அவனுக்கு ஒத்ததா இருக்கணும். சில பேருக்கு சில அவளுக்கு ருசி ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா அந்த புடவை கட்டினா அசலா இருக்கு, என்ன ரசனை வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திருவாபரணத்தை போட்டுட்டா கழுத்தை பிடிக்க சில பேர் திருவாபரணம் போட்டுருப்பாங்க. அது சில பேர் பிடிக்கிறது, சில பேர் பிடிக்கிறது இல்லை. இந்த ரீதி அப்படிலாம் இல்லாம எம்பெருமானுக்கு அனுரூபமாகவும் அவனுக்கு உகந்ததாகவும் இருக்கக்கூடியதான வஸ்திரங்கள், ஆபரணங்கள். ஐசிங்கர், வில்லியம் ஐசிங்கர் அவதரிச்சு அகோபலத்துக்கு எள்ளி அங்க பிரம்மோத்சவம் சேர்த்தாச்சு. அங்க போனா கூட தேவ பெருமாளை மாதிரி சேர்க்கணும் அப்படின்றதுக்காக பெருமாள் ஏகாந்தமா எழும்போது, அதாவது வாகன மண்டபத்துல எழும்போது அந்த மெலிசா ஒரு துணியை சாத்தின எழுதியா அந்த மாதிரி துணி வஸ்திரத்தை சமர்ப்பிச்சு பெருமாள் ஏழை பண்ணணும்னு ஆசை. அப்படியெல்லாம் அனுபவிச்சாச்சு. அதே மாதிரிலாம் பிரசாத வரதனுக்கு அந்த மாதிரிலாம் சேவை பண்ணணும், தேவ பெருமாள் எப்படி அனுபவிக்கணும் அப்படி பண்ணணும், கிராமன் எப்படி அனுபவிக்கணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு அதை சேவிச்சாதான் அந்த அனுபவங்கள்லாம் வரும். ஆக அந்த மெலிசு வஸ்திரம் சாத்துவா அதுல திருவாபரணங்கள் இருக்காது. இதெல்லாம் ஒரு ராகவனுக்கு கனகாபுரம் சாத்தினா போறோம், அழகா திரும்பி. அதே மாதிரி பத்து விழாக்கள் வேணுகோபன் சாத்துபடி அன்னைக்கு 10 எழுதுற ஆச்சரியமாக கேப்பரமான சாணிகள் இப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கா மகள். அதுதான் இங்க சாத்திய பொருட்களத்திலையும் சாய்க்கிறார்.
षड्वस्त्रभार आभरणैः युक्तं स्वानुरूपैः अनूपमैः चिन्मयैः स्वप्रकाशैश्च अन्योन्य रुचिरञ्जितैः. அது அசலாருக்கும் அந்த ஆசையை உண்டு பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஆக இந்த ரீதியில பெருமாளை சேவிக்கணும்னு தியானம் பண்ணணும்னு சொல்றேன். அனிமேஷ நிமேஷ லோச்சனைகி நிவேஷம்னு அந்த கண் கொட்டாம சேவிக்கணும். எம்பெருமானை சேவிச்சே நல்லா ஆரத்தி காமிப்பா. அந்த ஆரத்தி காமிக்கிறதுல கண்ணை மூடிடுவா. அப்படியே இவாதான் அப்படியே தியானம் பண்ற மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே அந்த ஆரத்தியை சேவிச்சு அவன் திருவடியிலேருந்து திருமுடி மட்டும் அந்த ஆரத்தி சேவிப்பாள அதை சேவிக்கலாமோ இல்லையோ, அதை சேவிக்கிச்சு அந்த சமயத்துல கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணிருப்பா. அந்த மாதிரிலாம் இல்லை, கண்ணை மூடவே கூடாது. எம்பெருமானை அனுபவிக்கிச்சே அனிமேஷ நிஷேவனியம். இந்த எம்பெருமான இமையோர் தலைவான்னு ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்றான். அந்த இமையோர் தலைவன்னா ஒருத்தன் தலைவனா இருக்கான்னா அவன் எவ்வளவு கம்பீரமா இருக்குன்னா அவன் முடிஞ்சுட்டு இருக்க மாட்டான், அதனால நிமிர்ந்து நடப்பான். ஏன்னா அவனுக்கு அவன் இன்னும் கர்வம் ஜாஸ்தி. ஆஹா, நம்மள எத்தனை பேர் தலைவன், நமக்கு எத்தனை கீழே தொண்டர் இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி அகில தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கானாக்க அந்த அவனுடைய கிரீடமே காமிச்சு கொடுத்துரும். அந்த கிரீட்டம் இருக்க தேவப்பெருமாள் அவருடைய கிரீடம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுக்கு மேல அப்படி குங்குமமா இருக்கு. அந்த கிரீடமே பல விதமா இருக்கும். அதுலயே பாண்டியன் கொண்ட அதுலயே நிறைய விஷயங்கள்ல வித்தியாசங்கள்லாம் சொல்றான். ஆக இந்த கூம்பு மாதிரி வரக்கூடிய திருவபிஷம் அதுவும் கொஞ்சம் அப்படின்னு சாஞ்சின்னு இருக்கும் தேவப்பெருமாள். அது சேர்த்தானாக்க ரொம்ப அழகா இருக்கும். அதை சொல்றதே இமையோர் தலைவன்னா இவன் தான் தேவாதேவன் தான் இமையோர் தலைவா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ரீதியில அந்த மக்குடங்கள்லாம் இருக்கணும். அதான் சொல்றேன். ஸ்ரீவத்சன்ற திருமாதம் உற்சவபுரத்தி சேர்க்கலாம். ஸ்ரீவத்சன் ஒரு மாலை இங்க போட்டிருப்பா. அப்புறம் கௌஸ்துபன்ற ஒரு கருப்புல போட்டிருப்பா. அவனுடைய திருவாபிஷேகம் அது மேல தலைக்கு மேல இருக்கிற கிரீடத்துக்கு திருவாபிஷேகம்னு சொல்லுவா. அந்த திருவாபிஷேகம் ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் நெற்றி சுட்டி, பெருமாளுக்கு நெற்றி சுட்டி சமர்ப்பிப்பா. அதுக்கப்புறம் தோல் வளைகள், ஹாரங்கள், அதாவது காப்பு, கையில காப்பு, அதுக்கப்புறம் அடிகை இடுப்புகிட்ட, அதுக்கு மேல மணி சங்கிலினால கொண்டு விட்டதால இந்த இடுப்புக்காக சுத்துவா அரைஞான். இப்படி பல ஆபரணங்களோட கூட அங்க பெருமாள் இதுல சொல்லச்சே. இப்ப இந்த கிரீடங்கள்லாம் இதர தெய்வத்துக்கு இருக்காதா? இந்த கிரீடம் ஒண்ணுதான் பெருமாள் இவர்த்தெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, ஈஸ்வரத்வேன சங்கனீயோ பிரம்மருத்ரியோராதிமம் ரூபம் தாபசவேஷேன கர்மவசியத்வவ்யஞ்சகம் பகவதஸ்து கிரீடாதி யோகாத் சர்வேஸ்வரத்து வியாபகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ஸ்தோத்திர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதாவது பிரம்மருத்ரார்கள்லாம் ஈஸ்வரன்னு எல்லாரும் சந்தேகப்படுறாங்க. ஈஸ்வரத்வேன சங்கனீயோ யாரு நினைக்கிறா? அதே மாதிரினா பிரம்மருத்ராலாம் ஈஸ்வரன் நினைச்சிட்டு இருக்காவா? எதனாலன்னா அவனுடைய ரூபத்தை கண்டு. தாபச வேஷேன அவன் தாபச குணத்தை உடையவன். கர்ம விஷயம் கர்ம விஷயத்துவம் இருக்கு. அதனால அவனை பார்த்தாலே தெரியும் இவன் கர்ம விஷயன், இவன் பரதத்துவம் இல்லை அப்படின்னு தாபச வேஷத்தை கொண்டே தெரியலாம். ஆனா நாம பெருமாளுக்கு பகவதஸ்து. ஆனா பெருமாள் எப்படி தெரியுமா? கிரீடாதி யோகாத்து, கிரீடம் என்ன, கௌஸ்துவம் என்ன, ஸ்ரீவஸ்தம் என்ன, இவைகள்லாம் சேர்ந்தவன் தான். இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அது இதர தெய்வத்துக்கு கிடையாது. சர்வேஸ்வரத்து வியாபகம். சர்வேஸ்வரத்து வியாபத்தை எதிராக தெரியப்படுத்துறது அப்படின்னு சொன்னா எம்பெருமானுடைய திருவபிஷேகம், கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம், இவைகள்லாம் பஞ்சாயுதங்கள், இவைகள் தான் எம்பெருமான பரத்தத்தோடு காமிக்கிறது. மீதி தெய்வத்திலிருந்து விலட்சணமாக காமிக்கிறது அப்படின்னு அந்த சுவாமி தேசிகனே தேவேஸ்வரத்வமிக தர்சயித்தும் க்ஷமஸ்தே நாத
துவயாபி சிரசா விருத கிரீடா அப்படின்னு சாய்கிற சுவாமி தேசிகன் தேவநாத விஷயமா சாய்கிற தேவேஸ்வரத்துவம் இக தர்சயித்தும் க்ஷமஸ்தே நாத துவயாபி சிரசா விருதா கிரீடா உன்னுடைய கிரீடத்தை தலையை தரிச்சிட்டு அந்த கிரீடம் அது ஒன்னே போறோம் நீதான் தேவேஸ்வரன் நிரூபித்துன்னு சாய்கிற. ஆக இந்த திருவாபரணங்கள் எல்லாமே எல்லா தத்துவங்களுக்கும் அபிமான தேவதையாக பகவத் சங்கல்பத்தினால பெருமாள் இதெல்லாம் உண்டு பண்ணியிருக்கேன். ஆக எம்பெருமானுக்கு திருவாபரணங்கள் அஸ்திரங்கள் இவைகள் எல்லாம் அபிமான தேவதைகள், அந்தந்த தத்துவத்துக்கு அபிமான தேவதைகள். அது பொன்னா மூல பிரகிருதி மான்தண்டான்ற பிரபந்தத்துல அதுக்கு அங்க விவரிக்கிற. அதனால அந்த பிரமேயத்தை வந்து அதை சேர்க்க வேண்டும். அதாவது இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இப்படி எம்பெருமான சேவிக்கிச்சே இந்தந்த திருவாபரணங்களோட அவனை சேவிக்கணும். அந்த திருவாபரணம் தான் அவனை பரத்தோன்றதை காமிக்கிறது நமக்கு. அடுத்ததாக ஐந்தீவரி கொசிதபி கொசனாரவிந்தி சாந்திராதபி கொசனாத் ஹைமி காந்திஸ்தவோட பரபாக பரஸ்பரஸ்ரீஹி பார்யேத பாரணயிதும் கிமு சக்ஷுஷோர்மே ஐந்தீவரி கொசிதபி கொசனாரவிந்தி சாந்திராதபி கொசனாத் ஹைமி காந்திஸ்தவோட பரபாக பரஸ்பரஸ்ரீஹி பார்யேத பாரணயிதும் கிமு சக்ஷுஷோர்மே. இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக எம்பெருமானுடைய திருமேனி, அதாவது எம்பெருமானுக்கு சமுதாய சோபை அவயவ சோபைன்னு ரெண்டு உண்டு. சமுதாய சேவைன்னா மொத்தமா சேர்த்து சேவிக்கிறது சமுதாய சேவை. அவயவசனம் ஒவ்வொரு அவயவத்தையும் தனித்தனியா சேவிக்கிறது அவயவ சோபை. அந்த சமுதாய சேவையை இங்க அனுபவிக்கிறார். ஹே பகவன் கொசித்து ஐந்தி வரி, கொசித்து திருமேனி திருக்கண் போன்ற சில இடங்கள்லாம் ஐந்தி வரி கருணல் போன்ற நிறம் உள்ளது. அப்படி கொச்சனை, அதாவது சில உன்னுடைய திருமேனில சிலவை அது எது திருக்கை திருவடி இவைகளும் ஆரவிந்தி தாமரை போன்ற நிறம் உள்ளது. இன்னும் சிலது கொச்சனச்ச அது தவிர உன் திருமேனில சிரிப்பு அது எப்படி இருக்கு அப்படின்னா திருப்பவளம் போல இருக்கு. சாந்திராதபி நிலவின் நிறம் உள்ளது. அத கொச்சனை இந்த பிராட்டி உரைந்திருக்காளே திருமார்பு, அந்த திருமார்பு எப்படி தெரியுமா ஹைமி தங்கத்தை ஒத்த நிறம் உள்ளதாகவும் ஊட பரபாக இப்படி ஏற்பட்ட ஒன்றோடு ஒன்று பரஸ்பர இழைந்து ஒளிபுரிந்திய தவகாந்திகி தேவதை திருமேனின் அழகு மேச்சக்ஷுஷோகோ அடியன் கண்களுக்கு பாரணயிதும் பெருவிருந்தாகும் நிலையை கிமு பாரியதே அடையக்கூடுமா அப்படின்னா அடையக்கூடுமானா அந்த அந்த அளவுக்கு வரணும், எனக்கு அது அனுகிரகம் பண்ணணும். சுவாமி தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்துல லக்ஷ்மீ நேத்ரோத்பலஸ்ரீ சதத பரிச்சயாத் ஏஷ சம்வர்தமானஹ நாபீநாளி கரிங்கன் மதுகரபட படலி தத்தஹஸ்தாவலம்பஹ அஸ்மாகம் சம்பதோகான் அவிரல துளசி தாம சஞ்சாத பூமா காளிந்தி காந்திஹாரி கலையேது உபுஷா காளிமா கைடபாரே. அதுல பிராட்டி பெருமாளுடைய கூடைகள் இருக்கா இல்லையா? அந்த பிராட்டியுடைய திருக்கண் நோக்கு எப்பொழுதும் எம்பெருமான் மீதே விழுந்துட்டு இருக்கு. பிராட்டினுடைய திருக்கண் எப்படிப்படுது? அழகிய மையல் கண், அது மைக்கண் சொல்வா. அதுவே கொஞ்சம் கருநில மாதிரி இருக்கும்.
அது எப்ப பார்த்தாலும் பெருமாள் திருமணிலே பட்டுட்டே இருக்கு. அதை தவிர பெருமாள் துளசி மாலை தரிச்சுட்டு இருக்க, அதுவும் கருத்த பச்சை. அதுக்கப்புறம் நாபியில தாமரம், அதுல வண்டு மொய்க்கிறது. இப்படி எல்லாம் சேர்ந்து எம்பெருமானுக்கு அந்த கரு நிலத்தை கொடுக்குறது பெருமாளுக்கு. அதுதான் இங்க லக்ஷ்மி அழகான ஸ்லோகம். லக்ஷ்மி நேத்ரோத்பல சதத பரிச்சயா, சததம் எப்பொழுதும் பரிச்சயா சம்பந்தம் இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் நாபி நாளி கரிங்கன் மதுகர பட்டலி தத்தாவலம்பா, அந்த நாபியில் இருக்கிற தாமரை புஷ்பம் இருக்கு, அது எப்பவுமே அவனுக்கு. அஸ்மாக்கு சம்பதோகான் அகில துளசி, அதுவும் இந்த கருத்த திருத்துவாய், அது வேற. சம்பதோகான் கருத்த பச்சை, இப்படி இப்படியெல்லாம் கூடியது. அது தவிர காளிந்தி, அந்த காளி என்ற பாம்பு தலைமையில இருந்தது, அதனுடைய ஸ்பர்சம் வேற. இப்படி எல்லாம் சேர்ந்து காளிமாக கைடபாரி, இப்படி அவன் ஒரு கருத்த மேகத்தை போல அவன் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சாதிக்கிறான். அதுதான் இங்க அந்த அனுபவத்தை கொண்டுதான் இங்க, அதாவது தேசிகன் பண்ண ஸ்லோகத்தை கொண்டு இல்லை, இந்த ஆழ்வார் அனுபவத்தை கொண்டு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்க. அதுதான் ஆழ்வார் சொல்லச்ச திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். அந்த முதல்ல கண் அழகு, அதுக்கப்புறம் அவன் திருமேனி ஹிரண்யவசு ஹிரண்யகேசா அப்படின்னு உபநிஷத்து சொல்றது. எல்லாமே அவனுக்கு தங்கமயமா இருக்கு. அதனாலதான் வெளியில ஐசிங்கருக்கு சொர்ண ஐசிங்கர்னு ஒரு பேர் கொடுத்துரும். எல்லாத்தையும் சொர்ணமாக்கணும்னு ஐசிங்கர் பண்ணி வச்சாச்சு. சொர்ண சுவாமின்னு எழுதிருந்தார் ஈவடேஷனுடைய ஆச்சாரியன். இந்த ஐசிங்கர் எல்லாத்துக்குமே பெருமாளுக்கு சொர்ணமாவே அபிமனத்தில் இருக்கணுன்றதுக்காக பண்ணதுல சொர்ணம், இந்த ஐசிங்கர் வந்து கொஞ்சம் சொர்ணங்கள்லாம் அதிகமாச்சு பெருமாளுக்கு, அதனால சொர்ண ஐசிங்கர்னு விவகாரம் பண்ணுவார். இப்படி எம்பெருமானி திருமேனி அந்த பிரகலாதனுக்கு முதல்ல திருவாபரணம் சமர்ப்பிச்சார், சொர்ணத்துல கவசங்கள்லாம். இப்போ அது ஆச்சு, அது 20 வருஷம் ஆச்சு, அதை மொத்தத்தையும் அழிச்சாச்சு. இப்போ அந்த ஐசிங்கர் சமர்ப்பிச்சதுன்றது எதுவும் அடையாளம் கிடையாது. அதனால இப்ப புதுசா இன்னும் காத்திரமா சமர்ப்பிச்சிருக்கா. ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். ஆக இப்படி எம்பெருமானுடைய திருமேனியில ஒண்ணு போட்டி போட்டு அவனுடைய காட்சியானது ரொம்ப நாள் பட்டி இருக்கிறவனுக்கு ஆகாரம் கிடைச்சுன்னா எப்படி இருக்கும், பறக்க சொல்லணும்னா, அதே மாதிரி இந்த பெருமாள் சேவையை சேவிக்கிறதுக்கு பட்னி, ரொம்ப நாள் பட்னி இருந்தா எப்படி ஒரு அனுபவிக்கிறதுக்கு ஆகாரம் கிடைச்சதோ, அந்த மாதிரி பெருமாள் சேவையை இந்த மாதிரி திருவாபரணங்களோட சேர்ந்து சேவிக்கிறதுக்கு அந்த ஆசையை உண்டு பண்ணதுதான். அந்த எம்பெருமான் சாத்தின்னு இருக்கிற வனமாலை இருக்கே, அந்த வனமாலை பல வர்ணங்கள். சுவாமி தேசிகனும் தேவநாயக பஞ்சாசத்துல வர்ண கிரமேண விபூதேச விசித்திரதாங்கி ஸ்நேர பிரசூன சுபகா வனமாலிகேயம் ஹிருத்யா சுகந்தி ரஜகத் கமலாமணீந்திரா நித்யா தவ ஸ்புரதி மூர்த்தி இவ ஸ்துதியா அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. பலவிதமான விசித்திரமான புஷ்பங்கள், அங்கால விசித்திரத்தா ஸ்நேர பிரசூன சுபகா வனமாளிகை, இந்த வனமாலின்றது பல வர்ணங்களை உடையதாரு. ஹிருத்யா சுகந்தி ரஜகத், ஹிருதயத்துல நல்ல வாசனை உள்ளதான என்ன மாலைகள். கமலா மணீந்திரா, அந்த மணிகள் கமல மாதிரி, அதாவது தாமரை போல் மணிகள். நித்யா தவ ஸ்பிரதி மூர்த்திரிவ, ஒன்ன இவைகள் எல்லாம் இன்னும் ஸ்புரதி மேலும் மேலும் பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறது.
அப்படின்லாம் சாய்கிறார். இப்படி எம்பெருமானுடைய சமுதாய சோபையை இங்க அனுபவிச்சார் 75ஆவது ஸ்லோகத்துல. 76வது ஸ்லோகத்துல இப்போ அச்சாவதாரத்துல இந்த சேவையெல்லாம் கிடைக்கிறது. எம்பெருமான் பரமபத்தில் இருக்கானே அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு அந்த பரமபத்தில் இருக்கிற நிலையெல்லாம் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பாஞ்சராத்திர சாஸ்திரங்கள் இருக்க அவைகள் தான் பெருமாள் எப்படி வைகுண்டத்தில் எழுதிருக்கான் அப்படின்னு சொல்றது. அது ஏன்னா பஞ்சாயுதை சேவியமானஹா அப்படின்னு தான் சொல்லப்படுறது. 5 ஆயுதங்களோட எம்பெருமான சேவிக்கப்படுகிறது அப்படின்னு சாய்கிறார். அதனால அந்த ஸ்லோகத்தை இப்ப பரமபதத்துல பெருமாள் எப்படி எழுதிருக்கார் அப்படின்றத இங்க சாய்கிறார். துவாம் சேவிதம் ஜலஜ சக்கர கதாசிசார்ங்கைஹி தாக்ஷேன சைன்யபதினா அனுஜரே சதான்யைஹி தேவ்யாஸ்யா சக ரசந்தம் அனந்த போகே புஞ்சீய சாஞ்சலி ரசங்குஜித அசங்குஜிதாட்சி பக்ஷ்மா துவாம் சேவிதம் ஜலஜ சக்கர கதாசிசார்ங்கைஹி தாக்ஷேன சைன்ய பதினா அனுகரைஹி ததா அன்யைஹி தேவ்யாஸ்யாத வசந்தம் லசந்தம் இருக்கு, வசந்தம் இருக்கு. அனந்த போகே புஞ்சிய சாஞ்சசி அசங்குஜித சாஞ்சலி அசங்குஜிதாட்சி பக்ஷ்மா. ஜலஜ சக்கர சங்கு சக்கரங்கள் பெருமாள் அங்க வைகுண்டத்தில் எழுதுகிறார். கதாசி சாருங்கேகி கதை நாந்தகம் வில் என்ற பஞ்ச ஆயுதாங்களாலும் சாட்சியன கருடாழ்வாராலும் சைன்யபதினா சேனை முதலியாரான விஸ்வக்ஷேனர் ததா அதை போல அந்நேகி அனுஜரைகி இன்னும் மற்ற பரிஜனங்கள் இவரெல்லாம் சூழ்ந்துக்கப்படும். சேவிதம் தொழப்பட்டவரும் அனந்த போகே திருவனந்தவானாகிய பள்ளியில் தேவியா பட்ட மகிழ்ச்சியான ஸ்ரீயாசகா பெரிய பெரியாற்றுடன் வசந்தம் வீட்டிலிருந்து விளங்குவருமான சுவாம் தேவரீரை அசங்குஜித அக்ஷிபத்மா கண்ணிமைக்காமல் அனிமேஷன்றதுக்கு இங்க அசங்குஜித அக்ஷிபத்மான் பக்ஷ்மான் போட்டது. சாஞ்சலி கைகூப்பி கொண்டு புஞ்சிய சதா அனுபவிக்க கிடைவேன். அதுதான் அஷ்டாட்சர தியான ஸ்லோகத்துக்கு சவ்யம் பாதம் பிரசாரியன்னு சாய்கிறார். இன்னொன்னு கூர்மாலின் திவ்யலோகம் ததமணி மண்டபம் மந்திரம் மண்டபம் தத்தசேகரம்னு ஸ்லோகங்கள் பரவத்துல எழுதுகிற பெருமாளை பத்தி இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் விவரிக்கிறார். எம்பெருமான் வாணிரவரசன் அவன் ஸ்ரீகுண்டத்துல பரிஜனங்களோட இருக்கான். பரிஜனங்கள் மட்டும் இல்ல, அஸ்திரபூஷன் அங்க நித்திசூழல்ல பிரதானமாக இருக்கக்கூடியதான அனந்தகளுடன் அவர்கள் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். சேனை முதலியார் என்ற விஸ்வக்ஷேனர் அங்க எழுதுகிறார். இவ்வளவுன்னு அந்த எம்பெருமான் பஞ்சாயுதங்களை தரிசனம் எழுதியிருக்கார். ஆக இந்த பௌஷ்கர சமயத்துல தேவா வைகுண்டநாத அப்படின்னு தேவோ அனந்தாசனது அதாவது அனந்தாழ்வான் அவன் மேல சாணிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு அங்கேயே சாட்சியிருக்கார். அங்க
அவன் எப்படிப்பட்டனாக்க அவனை எப்படி செய்யாது தெரியுமா? முக்தர்கள்லாம் நித்யாதீதோ ஜெகத்தாதா நித்தேர் முக்தேஷ சேவிதா பத்ராஞ்சலி புடை ஹிருஷ்டைஹி நிர்மலைஹி நிருபத்ருவைஹி சதுர்புஜ ஷாமலாங்கா ஸ்ரீபூபியாம் சக நீலையா அப்படின்னு விஸ்வகிருஷ்ண சமயத்தில முக்தர்கள் எப்படி பெருமாளை சேவிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா, ஜெகத்தாதா அவன் தான் ஜெகத்தை தரிக்கிறவன். அவர்கள் அப்படிப்பட்ட அவனை நித்திய முக்தேஷ நித்தியர்களாலையும் முக்தர்களாலையும் சேவிக்கப்படுகிறான். எப்படி சேவிக்கிறான்? பத்ராஞ்சலி புடைய ஹிருஷ்டைஹி நிர்மலைஹி நிருபத்ரவைஹி, கைகளை கூப்பிண்டு மனசுல ரொம்ப சந்தோஷத்தோடையும் எந்த விதமான கலக்கங்கள் எல்லாம் சுத்தமான மனசோட கூட எந்த வித தடங்களும் இல்லாம பெருமாளை கை கூப்பிட்டு சேவிக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? சதுர்புஜா ஷாமலாங்கா ஸ்ரீபூபியாம் சக நீலையா. ஆக திரிபிராட்டி என்ன, பூபிராட்டி என்ன, நீலா பிராட்டி என்ன, இவரோட கூட ஷாமலாங்கா ஷாமல வண்ணனாக 4 திருக்கைகளோட சேவை செய்கிறான் அப்படின்னு அங்க விஸ்வக்சேன சமயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி ஏற்கனவே சனத்குமாரர்கள் சொல்லிச்சு, நித்யாஞ்சலி புடாகிட்டா நமையை சேவவாதினா அப்படின்னு அவள் எப்ப பார்த்தாலும் கையை கூப்பிட்டே இருப்பாளாம் அவள்லாம். அந்த ரீதியில வேதமும் என்ன சொல்றது, காமான்னு காமரூப்பியன்னு சஞ்சரன்னு அப்படின்னா, அதனால எம்பெருமான் அவதரிக்கும் போதெல்லாம் நாங்களும் நித்தியசூழல் போல நித்தியசூழல் நாங்களும் உங்களோட அவதரிக்கணும் அப்படின்னு அவ பிரார்த்திக்கிறான். இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்துல இங்க ஒவ்வொரு பதங்களும் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள். இதெல்லாம் பரம்பரையாக மகான்களுடைய உபன்யாசம் மூலியமாக பெற்றால் நமக்கு எம்பெருமானுடைய அனுபவம் நமக்கு நல்லா தெரிய ஏற்படும். இப்படி ஆழ்வானும் பாஷ்யக்காரன் அதிகரிச்சதும் இயற்கையாக சதா இவருடைய ஞானமும் வெறுகேற எம்பெருமான பல பிரமாணங்களால ரொம்ப சுவாரஸ்யமா சாதிக்கிறேன். பார்த்தா ஸ்லோகம் மாதிரி இருக்குமே தவிர அந்த பெருமாள்கிட்ட ஈடுபட்டா சுவாம் சேவிதம் அக்ஷி அசங்குச்சித அக்ஷி பக்ஷ்மான்னு சொல்றது. அக்ஷி பக்ஷ்மான்னு அந்த கண் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு புதுமான வார்த்தைகள் உபயோகப்படுத்துற. அக்ஷினா கண்கள், அசங்குச்சிதம் ஞானத்துக்கு தான் அசங்குச்சிதம் சொல்லியிருப்போம். இது என்ன கண்ணுக்கு போய் அசங்குச்சிதம் அப்படின்னு சொன்னா, அத கண்ணு கொஞ்சம் மூடி இருக்குன்னா விஷயம் கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அதனால அந்த விஷயமே மறக்கூடாது. அதனாலதான் கண் இமைக்காத அசங்குச்சிதம் பேரு. இந்த அசங்குச்சி ஞானம் அந்த சப்தம் ஞான விஷயத்துல நிறைய இடத்துல பிரயோகம் பண்ணியிருக்கா. ஆனா கண் இமைக்காது இருப்பதுக்கு அனிமேஷன் தான் சொல்லுவா. ஆனா அந்த பதத்துக்கு பதிலா அசங்குச்சின்னு சொல்லுங்க. அதனால சாஞ்சலின்னு சொல்ற. சாஞ்சலி ஏன் என்ன பெருமாள் செஞ்சோம்னா, அந்த கையை கூப்பிட்டு அந்த கையை எப்படி தெரியுமா, அந்த ஹிருதயத்துக்கு நேரம் வச்சுக்கணும். ஹிருதயத்துக்கு நேரம் வச்சுட்டு அப்படியே அவனை அனுபவிச்சுட்டே இருக்கணும். அந்த அனுபவிக்கிட்டே கண்ணு ஒரு நிமிஷம் கூட மூடக்கூடாது. அந்த ஒரு நிமிஷம் முடிச்சுன்னா அந்த அனுபவம் போயிடும். அதுக்குள்ளே வேற அனுபவம் வந்துடும். அப்படிப்பட்ட என்ன அதிசயம் தான் அங்க இருக்கு அப்படின்னா, அவன் சாதாரணமா கையில சங்கு சக்கரங்கள் ஜலஜ சக்கர, அந்த சங்கு சக்கரன்னு போட்டலாம் இல்லையோ, சங்க சக்கர கதா பாணின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜலஜ சக்கரம் பூசப்பட்டது. சக்கர கதாதி சார்கேகி தாட்சேன, இங்க தாட்சன் கருடனுக்கு தாட்சன் சத்தம் போட்டுருக்க. தாட்சேன சைன்யபதினா சேனநாதன் விஸ்வக்சேன. ஏன்னா நாம் பெருமாள் பிரதமாச்சாரியன், பிராட்டிக்கு அப்புறம் சேனை முதலியார் எல்லாத்தையும் அவன் கொண்டு வர. தேவியாஷியான அந்நேகி இன்னும் மற்ற பரிசர்கள்லாம் இருக்காங்க. தேவியாஷியா சக
தேவியா அப்படின்னா பட்டமகிழ்ச்சி, தேவியா ஷியா, இந்த தேவியானது ஸ்ரீக்கு விசேஷமா இருக்கு. ஆக அப்படிப்பட்ட பட்டமகிழ்ச்சியா பிராட்டியோட சக அப்படின்னு சொன்னா அந்த பிராட்டியோட கூட. ஆக பிராட்டி சொன்னாலே மற்ற தேவிமார்களும் அங்க இருக்கான்றது, பூபிராட்டி நீலா பிராட்டி எல்லாம் இருக்கான்றது அப்படியே அர்த்தம். ஆனா பிராட்டியினுடைய அம்சமா தான் அவள்லாம் இருக்கா. அதனால ஆக இப்படி அதாவது இந்த ஸ்லோகத்துல இத கொண்டு மகான்கள் உபன்யாசம் பண்ணா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவா. சிவகாந்த சுவாமிக்கே சாய்கிறார், நாங்களாம் இதுல ஒரு திங் மாத்திரம் தான் காமிக்கிறேன், இதுல எவ்வளவு விஷயங்கள் மகான்கள் சொல்லுவா தெரியுமா அப்படின்னுட்டு. இங்க பக்ஷ்மான் இருக்கு. இந்த பக்ஷ்மான்ற சப்தம் ஒண்ணு கண், அதாவது அக்ஷ்மா பக்ஷ்மான்றது கண் இறப்ப, அக்ஷின்றது கண்ணு, அதுக்கு கண் இறப்பேன்னு சொல்லணும். பக்ஷ்மான்னாலே கண் இறப்பேன்னு தான் அர்த்தம். இது அக்ஷி பத்மா அப்படின்னு சொன்னா அப்படின்னா இந்த கொஞ்சம் மனசு கலங்கி போச்சுன்னு வச்சுக்கோம். இருந்ததுன்னா கொஞ்சம் சோகம் வந்துடும். அதனால கலக்கம் இல்லாத ந விசேஷ எதேகார்த்தம் துஷ்டம் அப்படின்னு எந்த விதமான இடையூறுகள் இல்லாம சஞ்சலங்கள் இல்லாம வேற சோகத்தினால வர கண்ணீர் இருக்க. அடுத்ததாக 77வது ஸ்லோகம். கைங்கர்ய நித்திய நிரதைஹி பவதேகபோகைஹி நித்தேரனுக்ஷண நவீன ரசார்த்த பாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீஷ பாவைஹி மத்த. இங்க எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதை விட பாவத சேஷத்துவம் ரொம்ப முக்கியம்ன்றத இந்த ஸ்லோகத்துல சாய்க்கிறது. அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் சாய்க்கிறது. ஏன்னா ஆழ்வார்களும் அடியாருக்கு ஆட்படுத்துவோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு சொன்ன அல்வலுக்குழும் இல்லாணி கோட்டியோடு அழ்வானின் செல்வனை போல திருமாறே நானும் உனக்கு பழவதே. இப்படியெல்லாம் ஆழ்வார் பலவிதமாக பாசனம் பண்ணியிருக்காரு. ஆக சொல்றச்சே அபிமான துங்கன் செல்வனை போல அவரை போல நானும் உனக்கு பழவதே தொண்டு செய்ய ஆசைப்படன்னு செய்யுது. ஆக இப்படி எல்லாருமே பாவத கைங்கரிக்கு தான் விரும்புகிற ஆழ்வார்கள் எல்லாருமே. அதைதான் இங்க ஆழ்வாரும் சாய்கிறார். கைங்கரிய நித்திய நிரதைஹி பவதேக போகைஹி நித்தேர் அனுக்ஷண நவீன ரசார்த்த பாவைஹி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைஹி மத்தைவதைஹி பரிஜன்யைஹி தவ சங்கசியா. ஹே பகவான், பகவானே, கைங்கரிய தேவருக்கு தொண்டு புரிவதில் நித்திய நிரதைஹி எப்போது ஈடுபட்டவர்களும் பவதேக போகைஹி தேவரை அனுபவிப்பதிலேயே நோக்காய் இருப்பவர்களும் நித்தியைஹி நித்திய சூரிகளும் அனுக்ஷண கணந்தோறும் ரசார்த்த பாவைஹி அன்பின் பெருக்கால் நெஞ்சு ஊறியவர்களும் நித்திய அபிவாஞ்சித எப்போது ஒருவருக்கொருவர் பரஸ்பர நீச்ச பாவைஹி அடியர்களாகும் நிலையை விரும்புவார்களும் மத் தெய்வத்தைஹி எங்கள் குலதெய்வமே எனத்தக்கவர்களுமான தவ பரிஜனைகி தேவரே பரிஜனங்களான அடியோங்கள் ஆச்சாரியர்கள் முதலானவருடன் சங்கசிய கூட வாழக்கடவேன். அதனால எங்க ஆச்சாரியர்கள் எப்படிப்பட்டவா? எங்க ஆச்சாரியர்களுக்கு குலதனம் எம்பெருமான். ஆனா எங்களுக்கு யார் குலதனம் தெரியுமா? ஆச்சாரியர்கள்.
அப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை கூட நான் எப்பவுமே பிரியாது இருக்கணும் அப்படின்னு புருஷார்த்த காஷ்டைய இங்க வெளிப்படுத்துறார் இந்த ஸ்லோகத்துல. ஆழ்வார்கள் குறிப்பா நம்மாழ்வார் அடியார் குழாங்குடன் கூடுவது எங்குகளோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பெரியாழ்வார் அடியார்களையுமே விற்கவும் பெறுவர்கள் என்று சாய்கிறார். ஆக எம்பெருமான ஸ்தோத்திரம் எவ்வளவு எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணமோ அப்படி எம்பெருமான்றத பக்தி கொண்டுள்ள ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இருக்காளையோ அவளையும் நாம் போற்றணும். ஆழ்வார்களுக்கு என்ன ஒரே நோக்கு அப்படின்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான். இவர்கள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதை போல பாகவதர்களை குறிச்சும் பணிவிடை செய்வதே பரம புருஷார்த்தம்னு சொல்லக்கூடியவர்கள். அதனால்தான் அடியார்கள் குழந்தைகளை கூடுவது என்று கொள்வோம்னு சாய்கிறார். எம்பெருமானின் திருவடி எண்ணிக்கை சேர்ப்போம்னு சொல்ல முடியோ, அது சொல்லல. அடியார்கள் குழந்தைகளுடன் கூடுவது என்று கொள்வோம்னு சாய்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் அதாவது பக்தர்கள் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த எம்பெருமானுடைய அடியார்களுக்கு சிஷ்யர்கள் ஆச்சாரியர்கள் கைங்கரியம் பண்றதும் இப்படி போட்டி போட்டு எம்பெருமானுடைய உகப்பே ஆபத்துல கடைசியில் என்ன எம்பெருமானுடைய உகப்பு தான் எல்லாருக்கும் பிரதானம். அந்த எம்பெருமான உகப்பு பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்றதுலேயே எம்பெருமான உகப்பு கிடைக்கிறது. அதனால்தான் இங்க பரஸ்பர நீச பாவைகின்னு சாய்கிறேன். மூணாவது வரிசையில நித்திய அபிவாஞ்சித்த பரஸ்பர நீச்சபாவை ஒத்தர்களும் அடியார்கள் தம்மை விற்கவும் பெறுவர்களே. அங்க அப்படிதான் பரமபதத்துல முக்தர்கள் அதிலே ஒருத்தர் சேஷியாகவும் மற்ற பேர் சேஷபுத்திரர்களாகவும் இப்படி தங்களுக்குள்ளே ஒரு இது ரசிகம் உண்டு. அதுதான் சுவாமி தேசிகன் சாய்கிட்டே அந்த ஆச்சாரியருடைய திருவடியை நாம் அங்கேயும் போய் அடைவோம் அப்படி சாய்க்கிறார். எதிராஜ சப்தத்தில் கூட சுவாமி தேசிகன் சாய்க்கு ஹரிபக்ததாச ரசிகாக பரஸ்பரம் கிரிய தசையா சமிந்ததே அப்படின்னு சாய்கிறது. ஹரிபக்ததாச ரசிகாக எம்பெருமானுடைய திருவடியில பக்தி உள்ள ரசிகர்கள் இருக்காளே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் கிரிய விக்கிரிய அருகதசையா நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு இவர் சொல்ல இல்ல தேவன் நிமிக்க நான் தேவனுக்கும் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு பரஸ்பரம் ஒருத்தர் எவ்வளவுக்கு எவ்வளவு நீச்ச பாவத்துக்கு வர முடியும் அந்த நீச்ச போன்றது கைங்கரியம் தான் கடைசி அந்த அந்த பாவத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள்லாம். ஆக அந்த பிரணவத்தினுடைய சாரார்த்தம் கூட என்ன அப்படின்னு சொன்னா அந்த அந்த சாரார்த்தத்தை ஆச்சாரியர்கள் அவன் நல்லடியாருக்கு ஆதரமிக்க அடிமை இசைந்து அகாரவாச்சன எம்பெருமானுக்கு அகாரவாச்சன ஜீவன் கேட்டபூத்தன் அப்படின்னு சொன்னா அந்த ஆய சப்தத்தினால அவனை தவிர மற்றவருக்கு இல்லை. அந்த நடுவில் வர சப்தத்தினால எம்பெருமானை தவிர மற்றவருக்கு நான் அடிமை அல்லன் சேஷபூதன் அல்லன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆக இப்படி திருமணத்தினுடைய சாரார்த்த அர்த்தம் என்ன அப்படின்னா எம்பெருமானுடைய அடியார்களுக்கு இவன் அடியன் அப்படின்னு சொல்லு. ஆனா சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, நீ பகவத் பக்தனாக இருக்கணும், அதுதான் சிறந்தது அப்படின்னு இருந்துச்சு. நான் இல்லை அவனுடைய அடியாருக்கு தாசபூதம் சொன்ன இது சரியா அப்படின்னா இந்த சுவாமி தேசிகன்
ஒரு அழகான ஸ்லோகத்தால சாதிக்கிறார். அதாவது நாதத்வதிஷ்ட விநியோக விசேஷ சித்தம் சேஷத்துவ சாரமனபேக்ஷ அனபேக்ஷ நிஜங்குணஞாः பக்தேஷு தே வரகுணார்ணவ பாரதந்திரியாத் தாஸ்யம் பஜந்தி விஷணி விவகார யோக்கியம். அதாவது சரணாகதி தீபிகையில இந்த ஸ்லோகம் வருது. நாதத்வதிஷ்ட விநியோக விசேஷ சித்தம் சேஷஸ்வசாரம் அனபேக்ஷ நிஜம் குணஜ்ஞாः பக்தேஷு தே வரகுணார்ணவபாரதந்திரியாத் தாஸ்யம் பஜந்தி விபணி விவகார யோக்கியம். அதாவது எம்பெருமானுடைய ஔதரியாதி குணங்கள் எல்லாம் தெரிஞ்ச ரசிகர்கள் இருக்காளே, அவர்கள்லாம் உன்னுடைய சேஷத்துவத்துல மாத்திரம் நிற்காத உனக்கு இஷ்ட விநியோகமான, அதாவது நீ சுதந்திரன் இருப்பனால உன் இஷ்டத்துக்கு இந்த ஜீவாத்மாவை யாருக்கு வேணாலும் அடிமையாக்க பண்றதுக்கு உனக்கு உண்டு. ஆனா எனக்கு ஆச்சாரியோட உபதேசத்தினால பாகவத கைங்கரியம் தான் விசேஷம்னு சொன்னதுனால நீ விநியோகம் பண்ணியே என் மனசை உன்னிடத்துல சேஷத்துவ நிற்காத உன்னுடைய பாகவத சேஷத்துவம் செய்யும்படிக்காக என்ன ஆச்சார உபதேசம் பண்ணி என்ன அப்படி கொண்டு வந்துட்டா. முதல்ல சொல்லச்சே எம்பெருமான் கிட்ட பக்தி கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு உபதேசம் ஆரம்பிச்சுட்டு படிப்படியா உபதேசம் பண்ணிட்டு வந்து பெருமாளுக்கு எது தெரியுமா பிரயோஜனம், நீ அவனுக்கு கைங்கரியம் பண்ணதுனால அவன் சந்தோஷம் அடைகிறது இல்லை, அவனுடைய பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணா அவனுக்கு இன்னும் உகப்புன்னு, அந்த உகப்பு இன்னும் உகப்புன்னு சொல்லவே என் மனசு அதுல போய் லயிச்சுட்டு அப்படின்னு சாய்கிறார். ஆச்சரியனா பாசம். நாதத்வதிஷ்ட விநியோக விசேஷ சித்தம் சேஷத்துவ சாரம் அனபேக்ஷ நிஜம் குணஜ்ஞாः பக்தே சேஷத்துவ சாரம் அனபேக்ஷ நிஜம் குணஜ்ஞாः. மகான்கள்லாம் அவ உபதேச மூலியமாக எம்பெருமான உகப்பு எது, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே உகப்புன்னு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அத்தை கொஞ்சம் ரெண்டாந்தரம் ஆக்கி அதுக்கு மேல என்ன பண்ணா, பக்தேஷு தே வரகுணார்ணவ பாரதந்திரியாத் தாஸ்யம் பஜந்தி, உன்னுடைய அடியார்களுக்கு என்னுடைய தாசவிருத்தி பண்ணும்படியாக அவர்கள் என்னை பழக்கிட்டாங்க. அந்த பழக்கினதுனால என் மனசு அவர்களிடத்திலே லயிச்சிருக்கு, அவர்களுக்கு கைங்கரி மண்டலத்திலேயே அவருடைய சேஷத்துவத்திலே என்னுடைய புத்தி ஸ்திரமாயிருக்கு அப்படின்னு சாதிக்கிறார் இதுல. அப்படி அதனால அதுல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சமாதானமாக இங்க சாதிக்கிறார். முதல்ல அதாவது ஆச்சாரியன் கிட்ட முதல்ல ஆசிரியிச்ச உடனே இந்த தேகமே ஆத்மான்ற நினைவு போச்சு. அப்புறம் நான் என்ன யாருன்னு தெரிஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு செய்தி யாரு அப்படின்னு எம்பெருமான் அவனுக்கு தெரிஞ்சிருந்தேன். அப்புறம் அவனுக்கு திருவுள்ள ஓகும்படியான ஆழ்வார் ஆச்சாரியருக்கு நான் சேஷன் அப்படின்றத தெரிஞ்சிருந்தேன். அதையே தொடர்ந்து இருப்பதனால என்ன அதனால நான் பெற்ற நன்மைகள் இவ்வளவு நன்மைகள் அப்படின்னு சாய்கிறார். அதே சரணாதி தீபிகளை சாய்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது
அதாவது அஜனிஷி சிரமாதோ ஹந்த தேஹீந்திரியாதி ததனுததிகா சன் ஈஸ்வரோகம் பபூவ அத பகவத ஏவ பூமாத்தாதிதீனாம் தவ புனரகமாசம் பாதுகே தன்ய ஜென்மா அப்படின்னு பாதுகா சகத்துல சாதிக்கிறார். இப்படி முதல்ல நான் சரீரமே ஆத்மான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த சரீரமே சரீரம் வேற ஆத்மா வேறன்றது அது ஞானம் வந்து அதுக்கப்புறம் நமக்கு சேஷி உனக்கும் எம்பெருமானுக்கும் நமக்கு உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுட்டு அந்த சம்பந்தத்தை தெரியப்படுத்தின ஆச்சாரியர்கள் எம்பெருமானுக்கு உபமானன்னு தெரிஞ்சது, அவர்களுக்கு சேஷம் கொடுத்துன்னு தெரிஞ்சது, இதனால நான் பல நன்மைகள் பெற்றேன் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக இப்படி எம்பெருமான காட்டிலும் அவருடைய அடிவர்களுக்கு கைங்கரியம் தான் அப்படின்னு சொல்றார். திருமங்கை ஆழ்வாரும் தன்னுடைய பிரபந்தத்துல தலசேனை துறவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார் அவர் எங்கள் குல தெய்வமே அப்படின்னு அங்க சாதிச்சுக்க. யார? தலசேனை துறவாரை கொண்டாடும் நெஞ்சுடையார். அந்த தலசேனத்துல எழுதிருக்கிற பெருமாள், திருக்கடம்புரையில் எழுதிருக்கிற பெருமாள் அவனை கொண்டாடக்கூடிய நெஞ்சை உடையவர்கள் இருக்காரு, அவர்கள் தான் எங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சாதிக்கிறார். ஆக பூர்வாச்சாரியரை விட வேற தேவதை அடியனுக்கு கிடையாது. ஆச்சாரியாது அதிக தேவதான் சமதிகாம் அஞ்ஞான மஞ்ஞாமகே. அதனுடைய அர்த்தம் இதுதான். ஆக இந்த பாகவத சேஷத்துவம் நித்தியம். அது அந்த பாகவத சேஷத்துவம் நித்தியம் நித்தியாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சமாகின் அந்த நித்தியாபிவாஞ்சித நித்திய சத்தம் போடுறதுனால என்ன ஏற்படுது அப்படின்னு சொன்னா இந்த பாகவத சேஷத்துவம் நமக்கு எப்பவுமே நித்தியம். அதாவது அது எப்படி ஏற்படுனா நித்தியாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவேகி அப்படின்னு சொல்லப்படுதுல யாவதாத்ம பாவியாய்கொண்டு முக்த தசையிலும் அனுவர்த்திப்பது ஒன்று ஆகையாலே சுவாபாவிகம் என்னும். இவன் இந்த தசை இங்க இருக்கச்சேயே ஆச்சாரியர்கிட்ட கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், அவருக்கு தாசவத்தை பண்ணிட்டு இருக்கான். இதை தொடர்ந்து அங்கே பரத்திர சாப்பி மேல போனாலும் அங்கேயும் அடியாருடன் கூடுவோமே அப்படின்னு சொல்லி அவளுடைய சேர்ந்து அங்கேயும் குருக்கள் குழாங்கள் கூடி அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சாரியனே அங்கே போய் அடையலாம். என்னங்க இங்கே மட்டும் இல்லை, முக்தனா போனாலும் அவனுடைய ஆச்சாரியன் திருவிழா போய் சரி அவர் ஆச்சாரியன் இங்க இருக்கிறதுனா அவருடைய ஆச்சாரியன் திருவிழா போயிட்டான். இப்படியெல்லாம் அங்க சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட பாகவத சேஷத்துவம் அவசியம் அப்படின்னு சொல்ல இந்த ஸ்லோகத்தை அந்த புருஷார்த்த காஷ்டத்தை இந்த ஸ்லோகத்துல ஸ்தாபிச்சார். அதுக்கு அடுத்ததா ஸ்லோகத்தை மாத்திரம் வாசிச்சுடுறேன். மீதி விவரத்தை அடுத்த வாரம், அதாவது நாளைக்கு இந்த பெங்களூர்ல ஜிஎஸ்பிகளுடைய சங்கோஷி நடக்கிறது. அதனால 27 நாளை 27, 28 கிடையாது, 29 அவ முடிச்சுட்டு ஊர்ல இருந்து வரணும். அன்னைக்கு வச்சுக்கலாம்னு சொன்னா வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அதை அவ தெரியப்படுத்துவார். அதனால இந்த ஸ்லோகத்தை முடிச்சு உத்வலமிதம் இது வாக்கியாஹு சௌந்தர்ய மிருதி என்மிகி மகிமாம்சலேசா நாம்னேவயாம் ஸ்ரீயமுசந்தி யதீயதாம சுவாமாமனந்தி யதமான சித்திஹி அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு ஒரு 3 ஸ்லோகம். இதுக்கு குலகம்னு பேரு. அதுல பிராட்டியுடைய பெருமையெல்லாம் இந்த 3 ஸ்லோகங்களாக சொல்லப்பட, அதை நம்ம அடுத்த இதுல ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவெங்கடோப ஸ்ரீ வேதாந்த தேசிகே ஸ்ரீலட்சுமி சுமதிய பாதுகாதேவி ஸ்ரீமதே வாஸ்துஸ்ரீ கிருஷ்ணமாரி நாராயண மகாதேசியான ஸ்ரீமதே வேதாந்த வாஸ்துஸ்ரீ நாராயண மதே ஸ்ரீமதே லட்சுமி சுமதிய பாதுகாதேவி ஸ்ரீமதே வாஸ்துஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசியான ஸ்ரீமதே ஸ்ரீவெங்கடோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.